அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச தளத்தில் இலங்கை வீரர்களுக்கு காத்திருக்கும் ஆபத்து. 50,000 வாடிக்கையாளர்களின் வைப்பு தொகைகள் இழப்பு அம்பலப்படுத்திய சஜித். ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட சடலம் தீவிர விசாரணையில் போலீசார். யாழ் வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது திடீர் மரணம், உடலை ஏற்க மறுக்கும் உறவினர்கள். வெளிநாட்டவர்களிடம் பெருந்தொகை மோசடி, சிக்கிய முச்சக்கர வண்டி சாரதிகள். தையட்டி சர்ச்சைக்கு விரைவில் தீர்வு, அமைச்சர் பிமல் வாக்குறுதி. இலங்கை ஏற்றுமதிகள் மீது அமெரிக்கா விதித்த வரியால் காத்திருக்கும் நெருக்கடி. பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை. வெளிநாடொன்றில் கொடூரம், வழக்கு விசாரணையில் நீதிபதி சுட்டுக்கொலை. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல், 5 உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ரோம் சட்டத்தில் கையெழுத்திடுவது இலங்கை இராணுவ வீரர்களுக்கு மோசமான விளைவுகளை மட்டுமே வழிவகுக்கும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் பிரதீபா மகாநாமகேவா எச்சரித்துள்ளார். அத்துடன் அவர் ஐநாவில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட தீர்மானங்களின் விளைவாக 58 இராணுவ வீரர்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கையெழுத்திடுவது தொடர்பிலும் தற்போதைய அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட தீர்மானங்களின் விளைவாக 58 இராணுவ வீரர்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரோம் சட்டத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிலும் கையெழுத்திடுவது இராணுவத்திற்கு மேலும் சிரமங்களை உருவாக்கும். மேலும் ஒரு நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்க ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை. இலங்கையின் இறையாண்மை அதன் அரசியலமைப்பால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள எந்த அரசாங்கமும் ஒவ்வொரு சர்வதேச விசாரணைக்கும் ஒருபோதும் ஒப்புக்கொண்டதில்லை என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இலங்கை வீரர்களுக்கு எதிராக மீண்டும் மீண்டும் எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் ஐரோப்பிய நாடுகளால் முன்வைக்கப்பட்ட தீர்மானங்களையும் அவர் கண்டித்து ரோம் சட்டத்தில் கையெழுத்திடுவது தொடர்பிலும் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் ஏராளமான சட்டவிரோத நிதி நிறுவனங்கள் தோற்றம் பெற்று அப்பாவி மக்களின் பணத்தை சுரண்டி வருகின்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதற்கு மிக அண்மித்த உதாரணமாக கிழக்கு கேபாகம் கூட்டுறவு சங்கம் தமது சேமிப்பு நிதியை இதுபோன்ற ஒரு நுண்நிதி வங்கியில் வைப்பிலிட்டதனால் கோடிக்கணக்கான ரூபாய் இழக்கப்பட்டு சுமார் 50,000 வாடிக்கையாளர்களின் வைப்பு தொகைகளும் இழக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இணையவழி கடன் மாஃபியா மூலம் பல்வேறு நபர்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்நாட்டிற்கு வந்து இணைய வழியாக கடன்களை வழங்கி இறுதியில் மிரட்டல் விடுத்து அச்சுறுத்தி பணம் பறிக்கும் செயல்முறைகளும் நாட்டில் நடந்து வருகின்றன. மேலும் காவல்துறை அதிபரின் அறிவுறுத்தல்களை மதிக்காமல் வாகனங்களை வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தும் லீசிங் நிறுவனங்களினதும் செயல்களும் அதிகரித்து காணப்படுகின்றன. இந்த விடயத்தில் அரசாங்கம் அவசரமாக தலையீடு செய்ய வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாத்தியகம 91ஆம் கட்டை பகுதியில் உள்ள ஆற்றில் இருந்து 65 வயதுடைய ஒருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக கந்தளாய் போலீசார் தெரிவித்தனர். பொலனறுவை ரஜேல பகுதியைச் சேர்ந்த ஆரியப்பாள வயது 65 என்பவரே சடலமாக மீட்கப்பட்டவர். இவர் நேற்று முன்தினம் மாலை வெண்ராசன்புர பலுகஸ் சந்தி பகுதியில் இருந்து வாத்தியகம 91ஆம் கட்டை பகுதிக்கு குளிக்க சென்றவர் என ஆரம்ப விசாரணைகள் தெரிவிக்கின்றன. குளிக்க சென்றவர் வீடு திரும்பாத நிலையில் நேற்று முன்தினம் மாலை உறவினர்களால் தேடப்பட்ட போது சடலமாக கண்டறியப்பட்டு கந்தளாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சடலத்தை மீட்ட போலீசார் இந்த சம்பவம் கொலையா என்பது குறித்து பல கோணங்களில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது மரணமடைந்த 26 வயதான இளம் தாய் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவைச் சேர்ந்த 26 வயதான இளம் தாய் நேற்றைய தினம் இரவு இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வைத்தியசாலையில் தாயின் இறப்புக்கான சரியான காரணம் நேரம் வெண்மென வைத்தியசாலையில் தெரிவிக்கப்படாமையால் சடலத்தை உறவினர்கள் ஏற்க மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னரே இறப்புக்கான காரணம் தெரிய வரும் எனவும் பிறந்த குழந்தை ஆரோக்கியமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விடயம் தொடர்பில் மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. விடுமுறை நாட்களில் இலங்கைக்கு வந்திருந்த 2 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலித்து மோசடி செய்ததற்காக 2 முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுற்றுலா காவல்துறையினருக்கு கிடைத்த 2 முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அக்டோபர் 2 மற்றும் 5 ஆகிய திகதிகளில் பிரேசில் சுற்றுலா பயணி ஒருவருக்கும் பெல்ஜிய சுற்றுலா பயணி ஒருவருக்கும் தலா 10,000 ரூபாய் மற்றும் 30,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டு இவ்வாறு மோசடி செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி கைது செய்யப்பட்ட 40 மற்றும் 48 வயதுடைய முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் இம்புல்கொட மற்றும் வெள்ளம்பட்டியவை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளுக்காக முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் கர்வாத்தோட்டம் மற்றும் கொள்ளுப்பட்டி காவல் நிலையங்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை தொடர்பான சர்ச்சைக்கு எதிர்வரும் சில வாரங்களுக்குள் தீர்வு கிடைக்கும் என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்த கருத்துக்கு பதிலளித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். மத விவகாரங்கள் அமைச்சு மற்றும் துறைசார் அதிகாரிகளுடன் இணைந்து தையிட்டி விகாரை பிரச்சினை குறித்த அறிக்கை ஒன்று தயார் செய்யப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அதற்கமைய மிக விரைவில் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கான தீர்வு வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதேவேளை யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச வானூர்தி நிலையத்தின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். மேலும் அரசாங்கத்தின் உரிய நடைமுறைகளை பின்பற்றி ஒதுக்கீடுகள் பகிர்ந்தளிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ள நிலையில் வானூர்தி நிலையத்தின் ஓடுதளத்தை நிர்மாணிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக பிமல் ரட்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஏற்றுமதிகள் மீது அமெரிக்கா விதித்துள்ள 20% வரி நாட்டின் ஆடை ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க சரிவுக்கு வழிவகுக்கும் மற்றும் குறைந்த திறன் கொண்ட வேலைகளை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உலக வங்கி தனது சமீபத்திய இலங்கை மேம்பாட்டு புதுப்பிப்பு அறிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. விதிக்கப்பட்ட 20% வரி அமெரிக்காவிற்கான ஆயத்த ஆடை ஏற்றுமதி ஆண்டுதோறும் சுமார் 12% குறைக்கக்கூடும் என உலக வங்கி மதிப்பிட்டுள்ளது. இலங்கையின் ஆடை ஏற்றுமதிகள் அதன் ஏற்றுமதிகளின் தன்மை காரணமாக போட்டியாளர்களை ஒப்பீட்டளவில் தாங்கும் நிலை கொண்டுள்ளது. எனினும் இந்த வரியின் தாக்கம் வேலைவாய்ப்பு மற்றும் ஏற்றுமதி வருவாயில் நேரடியாக உணரப்படும் என அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. பிலிப்பைன்ஸில் 7.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்நாட்டின் மின்டனோ தீவில் அந்நாட்டு நேரப்படி காலை 9:43 மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மின்டனோ தீவின் மெனே நகர் அருகே கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 7.4 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கியதனால் அச்சமடைந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 10 அடி வரை சுனாமி அலைகள் உருவாக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை. அல்பேனியாவின் தலைநகர் டிரானாவில் குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீதிபதி ஒருவரை சுட்டுக் கொன்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நீதிபதி கலாச்சா வழக்குகளை விசாரித்து வந்த ஒரு வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் அதன் தீர்ப்பை அவர் அறிவித்துள்ளார். ஆனால் தீர்ப்பு வழங்கிய உடனே அங்கு நின்றிருந்த குற்றவாளி எல்விஸ் கெம்பி தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து சுட்டுள்ளார். இதில் நீதிபதி சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து எல்விஸ் கெம்பி நீதிமன்ற
பாதுகாப்பு அதிகாரி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது நீதிபதி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உக்ரைனில் உள்ள லாவைவ்கா கிராமத்தை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமி உட்பட 4 பேர் இந்த தாக்குதல்களில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.